ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோஸ் செடி வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ரோஸை பற்றிய ஒரு பதிவை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். இது அந்த தொட்டியிலிருந்து கடைசி வரைக்கும் வளர்க்குறத பற்றி அதை போட்டிருந்தோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரோஸ் செடி பூக்கள் கொத்து கொத்தாக கொடுக்க என்ன செய்யணும் அதை பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையான செம்மண், கோகோபீட், மண்புழு உரம் அல்லது தொழு உரம் அதில் இருக்கணும். அந்த வேப்ப புண்ணாக்கு நம்ம கலந்துருக்கணும். அதை வச்சு அந்த பாட்டிங் மிக்ஸ் தயார் பண்ணியிருக்கணும். அதான் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டு சக்ஸஸாக இருந்தால் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ செடியை நட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும். அதே மாதிரி செடிக்கு எப்சம் தண்ணீரை ஊற்றியிருக்கணும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன, செடியை வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்க, அந்த பூ வந்து அழகாக இருக்குது, அது பூத்து முடிஞ்சிருச்சு, காஞ்சிருச்சு, அதை கூட கட் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா அந்த செடி வளராது. அப்போ என்ன செய்யணும், அந்த செடியை வந்து பூவை கீழே ஒரு 3 அடிக்கு கீழே கட் பண்ணி விடுங்க. பெரிய செடியாக இருந்தால் கீழே இருந்து 1.5 அடி 2 அடி உயரத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் புது புது கிளைகள் தோன்றி செடி வந்து அதிக துளிருடன் அதிக பூக்களுடன் வளரும். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த செடிக்கு அவசியம் உரம் தேவை. அதுக்கு டை அமோனியம் பாஸ்பேட் என்று அழைக்கப்படுகின்ற DAP தேவை. இது வந்து உங்களுக்கு கிடைக்கல, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ மண்புழு உரம் இங்கே அவசியம் போடலாம். மண்புழு உரம் இல்லைன்னா தொழு உரம் இங்கே போடணும். இது வாரத்துக்கு ஒரு முறை இதை போட்டால் தான் உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும். உரம் கொடுக்காமல் பூக்களை எதிர்பார்ப்பது தவறு. ஸோ நீங்கள் அவசியம் உரம் போட வேண்டும். ஓகே, இப்போ செடியை வாங்கியாச்சு. அதை வந்து நம்ம நிழலில் வச்சுருந்தோம்னா உங்களுக்கு பூக்கள் கொடுக்காது. அந்த செடிக்கு 4 அல்லது 5 மணி நேரம் வெயில் படுகின்ற இடத்துல நீங்கள் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். ஓகே, இப்போ செடியில் வந்து இலைகள்லாம் கருகிட்டே இருக்குது, என்ன காரணம் தெரியல அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. கீழே வந்து வேரில் பூஞ்சை தாக்கியிருக்கு. அது கீழே பூஞ்சை தாக்கியிருக்கு. நாங்கள் என்ன பண்ணணும், அது ஈஸி தான், ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. வீட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மஞ்சள் தூளை கொஞ்சம் எடுங்க, அதில் கொஞ்சம் தண்ணியை கலங்க, செடிக்கு வேரில் ஊற்றி விடுங்க. அவ்வளோதான், இது பூஞ்சை நோயை கட்டுப்படுத்தும். ஓகே, செடியை வாங்கிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி கட் பண்ணிட்டேன், துளிரே வரல, எப்படி வரும்? அதுக்கு நீங்கள் அதுக்கு அடுத்து ஸ்டெப் பண்ணலையே. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், டீ டஸ்ட் இருக்கு இல்லையா, வீட்டில் நம்ம டீயை குடிச்சிட்டு போடுற டஸ்ட்டை வந்து போடலாம். அது போட்டோம்னா 10 நாள் 15 நாள் சேர்த்து போட்டால் தான் அந்த சத்து அது கிடைக்கும். அதுக்கு பதிலாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. துளிரே வரலையா, உடனே என்ன பண்ணுறேங்க, டீ டஸ்ட்டு ஒரு 3 ரோஸஸோ ஏதோ ஒரு ரோஸஸ் டீ தூளை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குங்க. அந்த தூளை வந்து செடிக்கு சுற்றிக்கும் போட்டு விடுங்க, தண்ணியை ஊற்றுங்க. அப்புறம் பாருங்கள், துளிர் கொத்து கொத்தாக வரலாம். சரி, இப்போ டீ டெஸ்ட்டு செலவு எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இன்னொரு முறை கூட இருக்குது. அந்த முறை கூட நீங்கள் பின் பண்ணுறீங்க. வேறு என்ன, வெந்தயம் வீட்டில் வச்சுருப்பீங்க. அந்த வெந்தயத்தை தூளாக்கணும். அப்படியே போட்டிங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வெந்தயத்தை தூளாக்கி அந்த தூளை அந்த செடிக்கு சுற்றி போட்டு தண்ணி ஊற்றி விடுங்க. அது வெந்தயத்தூள் செடிக்கு ஒரு பாதுகாப்பையும் தரும், அந்த துளிரியும் கொத்து கொத்தாக வரும். சரி, துளிரும் வந்துருச்சு, மொட்டு வந்துருச்சு. மொட்டுக்கு வந்து என்ன பண்ணுறது, கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கே அப்படின்னா, அதான் புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புளிச்ச மோர் அடித்து விடுங்க. வீட்டில் இருக்க புளிச்ச மோரை கொண்டு வாங்க, அதில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்க, வடிகட்டுங்க, ஸ்ப்ரேயில் ஊற்றுங்க, அந்த செடி முழுவதும் அடித்து விடுங்க. அப்படியே அடித்து விட்டு பாருங்கள், பூக்கள் கொத்து கொத்தாக இருக்கும். சரி, பூக்கள் கொத்து கொத்தாக வந்துருச்சு, அது பெருசாக வரணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் தேமோர் கரைசல் அப்படின்னு வச்சுருக்கீங்க. என்ன சார் தேமோர் கரைசல்லாம், எங்களுக்கு என்ன தெரியும், தேமோர் கரைசல்லாம் என்ன, வேறு ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா அந்த தேங்காயிலிருந்து மிக்சியில் போட்டு பாலை இடுங்க. அந்த தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் ஒரு தேங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேங்காய் 2ஆக உடச்சி 2 தேங்காய் கீத்து பண்ணி அந்த மிக்சியில் போட்டு பாலை மட்டும் எடுத்து வைங்க. ஜூஸ் நல்ல துணியில் வடிகட்டி வைங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, புளிச்ச மோர் பாருங்கள்.
இப்போ இது ஒரு செம்பு இருக்குன்னா புளிச்ச மோர் ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலையோ இல்லை பாத்திரத்துலையோ ஊற்றுங்க. ரெண்டையும் கலந்து ஒரு நாள் வைங்க. அப்புறம் எடுத்து செடி மேலே அடித்து விடுங்க. இதுதான் தேமோர் கரைசல். இந்த தேமோர் கரைசல் அடிக்கிறனால உங்கள் பூக்கள் நீங்கள் பார்க்காத அளவுக்கு அபரிதமான அளவுக்கு பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். இந்த பாருங்கள், பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ வேறு என்ன அப்படின்னா, வீட்டில் இந்த புளிச்ச மாவு இருக்கும். அதை இப்போ இனிமேல் தோசைக்கு ஊற்ற முடியாது, வாயே புளிச்சு போச்சு, இது மேலே ஊற்றினோம்னா பிள்ளைங்க கரண்டி எடுத்து நம்மளை அடிக்க வந்துருவாங்க. இதை கீழே கொட்டுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, அதில் ஈஸ்ட் ரொம்ப இருக்குது, புளிச்ச மாவில் சத்துக்கள் ரொம்ப இருக்கிறனால அதை நீங்கள் தண்ணியில் கலக்கி அப்படியே கொண்டு போய் செடிக்கு ஊற்றி விடுங்க. ரோஸ் செடிக்கு ஊற்றி விட்டிங்கன்னா அந்த ரோஸ் செடி இந்த புளிச்ச மாவினால் உங்களுக்கு அதிக அளவு பூக்களை தரும். ஓகே, அடுத்து இலை மஞ்சளாகிட்டே வருது, கீழே விழுகுது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வாட்டர் அதிகளவு விட்டுருக்கீங்க, ஓவர் வாட்டரிங்னு சொல்லுவாங்க. அதனாலேயும் இந்த குறைபாடு வரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு குறைபாடு இருக்கிறதுனால கரெக்டாக தான் தண்ணி ஊற்றினேன், அப்போ ஏன் மஞ்சள் ஆகுது அப்படின்னா பொட்டாசியம் குறைபாடு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாழைப்பழ தோலை 2 நாள் தண்ணியில் ஊற வைங்க. ஊற வச்சு அந்த வாழைப்பழ தோல் கரைசலை அப்படியே ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணி அதோட 10 மடங்கு தண்ணியை சேர்த்து செடிக்கு ஊற்றி விடுங்க. அது பயங்கரமாக வரும். அதுக்கடுத்து மொட்டுக்கள் அதிகளவு இருக்கிற நேரத்தில் நீங்கள் கடலை புண்ணாக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 நாள் ஊற வச்சு அதை செடிக்கு ஊற்றும்போது அந்த செடி அதிகளவு உங்களுக்கு பூக்களை தரும். ஸோ கடலை புண்ணாக்கா மறந்துடாதீங்க. இலை புளியாக தெரியுது, அது என்ன காரணம் அப்படின்னா அயன் பற்றாக்குறை. இதற்கு நீங்கள் இரும்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு இரும்பை எடுத்து மண்ணில் நட்டு வைக்கலாம். அதுக்கு அரைஞ்சி போய் செடிக்கு வரது ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு செடி முடிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுறது, கருவேப்பிலை இருக்குது. அந்த கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை எடுங்க, அதை தூளாக்கி செடிக்கு போடுங்க. செடிக்கு போட்டிங்கன்னா அது இரும்பு சத்தாகும். ஓகே, இப்போ இலையும் மட்டும் கருகிட்டே வருது அப்படின்னா அது என்ன குறைபாடுனா கால்சியம் பற்றாக்குறைபாடு. அதுக்கு கொஞ்சம் சுண்ணாம்பை தண்ணியில் கரைச்சி செடிக்கு ஊற்றி விட்டு அந்த கால்சியம் வரும். அப்படி இல்லைன்னா முட்டையை வீட்டில் நீங்கள் அசைவமாக இருந்தால் முட்டையை என்ன பண்ணலாம்னா, நீங்கள் மிக்சியில் போட்டு தூளாக்கி செடிக்கு போட்டாலும் இது மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, துளிர் அதிகளவு வரணும் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. கடுகை தூளாக்கி சுற்றிக்கும் போடலாம். வேர்வாள்கள் நோய் வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, மறக்காமல் வேப்ப புண்ணாக்க வைக்கணும். புரோட்டீன் சத்து வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியை செடிக்கு மறக்காமல் கொண்டு ஊற்றுங்க. அதுக்கடுத்து மாவு பூச்சி தாக்குதா, ஒன்றும் பண்ணாதீங்க, லேசாக இருந்தால் தண்ணியை பீச்சு அடித்து அது கழுவி விட்டுருங்க, போயிடும். அப்படி இல்லையா, புளிச்ச மோரோட பெருங்காயம், மஞ்சத்தூள் கலந்து அதை மிக்ஸ் பண்ணி வடிகட்டி அது மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். அந்த பூச்சிகள் போயிடும். அப்படி இல்லைன்னா நீம் ஆயில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள், போயிடும். பொட்டாசியம் செடிக்கு வேணும் அப்படின்னா வெங்காயத்தோலை, பூண்டு தோலை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றுங்க. அந்த வெங்காயத்தோல், பூண்டு தோலை கூட செடிக்கு மண்ணில் நட்டு வைங்க, ஊனி வைங்க. அது கரைஞ்சி உரமாகி அதுக்கு பாதுகாப்பை தரும். ஓகே, அடுத்து இலை நுனி கருகுது, மொட்டு கருகுது அப்படின்னா அதுக்கு ஈஸியான வைத்தியம், வீட்டில் இருக்கிற சமையல் சோடா. கொஞ்சம் சமையல் சோடா எடுத்துக்கோங்க, அதோடு தண்ணியை கலங்க, அது மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த செடி அப்படியே வரும். சரி, வெயில் ரொம்ப இருக்குது, செடியை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, சப்பாத்தி கல்லி வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அலோவேரா, அதை எடுங்க, கட் பண்ணுங்க, தண்ணியில் ஊற வைங்க. ஒரு நாள் கழிச்சு அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றி பாருங்கள். செடி குளிருடன் மடமடன்னு வரும். மறக்காமல் செடியில் உள்ள களைகளெல்லாம் பிடுங்குங்க. அப்போ தான் அந்த சத்து நேரடியாக செடிக்கு போகும். இல்லாட்டா எல்லா களைகளும் இதை எடுத்து சாப்பிட்ரும். இதெல்லாம் நீங்கள் பின்பற்றிங்கன்னா செடி உங்களுக்கு கொத்தாக பூக்கும். இந்த ரோஸ் செடி வளர்ப்பு பற்றிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்கள் பதிவுகள் உங்கள் வீட்டை தட்டும்.